அனைவருக்கும் வணக்கம். மன அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலை பெற 5 ஆன்மீக வழிகளை பற்றி இந்த பதிவில் காணலாம். இன்று இந்த பரபரப்பான உலகில் நாம் அனைவரும் தேடுவது ஒன்றுதான், அது மன அமைதி. செல்வம், புகழ் மற்றும் கீர்த்தி அனைத்து இருந்தாலும் மன நிம்மதி இல்லையெனில் வாழ்க்கை முழுமை அடையாது. இதை பற்றி இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஆன்மீகத்தின் முதல் படி அதிகாலையில் எழுவது. அதிகாலை என்பது காலை 4 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் குளித்துவிட்டு பூஜை அறையின் முன்பு அமர்ந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை, ஓம் அல்லது நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சாரணம் செய்ய வேண்டும். ஓம் என்று ஒற்றை வார்த்தையை சொல்லினால் கூட போதும். 108 முறை உச்சாரணம் செய்வதன் மூலம் அன்று நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக இருக்கச் செய்யும். இறைவனிடம் தினமும் எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு கிடைத்தவற்றிற்கு நன்றி சொல்வதே சிறந்த ஆன்மீகம். இன்று எனக்கு கிடைத்த இந்த உணவிற்கும் வாழ்விற்கும் நன்றி என்று தினமும் ஒரு முறை மனதார சொல்லுங்கள். இது உங்கள் மனதில் பேரமைதியை ஏற்படுத்தும். மந்திர உச்சாரணம் என்பது மந்திரங்களுக்கு அதிர்வலைகளை உண்டாக்கும் சக்தி உண்டு. உங்களுக்கு பிடித்த ஓம் என்ற மந்திரத்தையோ இல்லை இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தையோ 108 முறை தினமும் சொல்வதன் மூலம் உங்கள் மனம் தேவையற்ற பயம் மற்றும் கவலைகளை நீங்கி மன உறுதி என்பது சிறப்பாக இருக்கும். அதே போல மனம் மிகவும் அமைதி அடையும். உண்மையான ஆன்மீகம் என்பது கோவிலுக்கு செல்வதில் மட்டும் இல்லை, சக மனிதர்களுக்கு உதவுவதிலும் இருக்கிறது. இயலாதவர்களுக்கு செய்யும் ஒரு சிறு உதவி கூட ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை மறவாதீர்கள். ஆன்மீகம் என்பது ஒரு தேடல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த எளிய மாற்றங்களை உங்கள் வாழ்வில் கடைபிடித்து பாருங்கள். நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த ஆன்மீக சிந்தனையோடு உங்களை சந்தித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் உங்களுடைய கேள்விகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த பதிவில் குறிப்பிடலாம், கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில் தரப்படும். இந்த யூடியூப் சேனல் இப்பொழுது தான் ஆரம்பித்துள்ளேன். பேசுவதில் ஏதாவது சிறு பிழை அல்லது தடுமாற்றம் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை நான் அதை திருத்திக் கொள்வேன். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடவும். நன்றி.